அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய C++ பாடத்தில், அதாவது 10வது பாடம் பாய்வு கட்டுப்பாடு, அதில் 2வது பார்ட் பார்க்க போகிறோம். அதில் கவனிங்க, ஈஃப் கூற்று வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஈஃப் கூற்று அப்படிங்கிறது இந்த வாக்களிக்கக்கூடிய வாக்களிப்பதற்கு தகுதியா இல்லையா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு நிரல் ஈஃப் கூற்றை பயன்படுத்தி, அதுக்கு நமக்கு லாஜிக் ஒரு நிபந்தனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வயது 18 வயது 18 வயதிற்கு மேல் 18 வயது 18க்கு மேல் இருந்ததுன்னா ஓகே எலிஜிபிள் அப்படிங்கிறத ஒரு செய்தியை நம்ம திரையில் காட்டுறோம். சி அவுட் மூலிமா ஸ்க்ரீனில் இந்த செய்தி வருகிறது. ஓகே, இப்போ இங்கே முக்கியமானது என்னென்னா, ஏஜ்னு ஒரு வேரியபிள், அந்த ஏஜ் கேட்டு வாங்கணும். நீங்கள் டைப் பண்ணுறத ஏஜுங்கிற வேரியபிளில் வாங்கிக்குது. அதையே 18க்கு சமமாகவோ 18 விட அதிகமாகவோ இருக்கிறதான்னு செக் பண்ணுது. அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், அவ்வளோதான். ஓகே, இது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஈப் நிபந்தனை ஓகேனா அடுத்து இந்த நிபந்தனை, அடுத்து இது சரி, இந்த கூற்று இந்த நிபந்தனை ஓகே ஆகலினா இந்த ஒரு கூற்று மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது, கீழே இருக்கிற ரெண்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட், ஈஃப் எல்ஸ் கூற்று. ஒரு ஈஃப் எல்ஸ் கூற்று என்பதும் கட்டுப்பாடு பாய்வு கூற்றாகும். அதுவும் ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ தான். அது என்ன சொல்லுவோம், கட்டுப்பாட்டு பாய்வு. இது நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு செயலை செய்ய பயன்படுகிறது. ஈஃப் எல்ஸ் கூற்றில் முதலில் கோவை அல்லது நிபந்தனை சரியா அல்லது தவறா என மதிப்பிடப்படுகிறது. ஈஃப் மாதிரியே தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் அல்லது ஒரு எக்ஸ்பிரஷன், அது அதனுடைய ஆன்சர் சரியா, ட்ரூவா, ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுது. அதனுடைய கிடைக்கப்பட்ட விடை என்னவோ அதை பொறுத்து தான் அதில் இருக்கக்கூடிய கூற்றுகள் இயக்கப்படும். தவறுனா தொகுதியில் இருக்கக்கூடிய கூற்றுகள் நிறைவேற்றப்படாது. கிடைக்கப்பட்ட சரினா மட்டும்தான் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய, அது கீழே அந்த கண்டிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய கூற்றுகள் நிறைவேற்றப்படும். தவறு எனில் தவறு தொகுதியில் இடம்பெறும் கூற்றுகள் இயக்கப்படும். புரியுதுங்களா? சரினா சரிங்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய கூற்றுகள் இயக்கப்படும். தவறுனா தவறு தொகுதியில் இருக்கக்கூடிய கூற்றுகள் இயக்கப்படும். சரி தொகுதி நிறைவேற்றப்படாது. தவறாக இருக்கிற பட்சத்தில் ட்ரூ பிளாக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஈஃப் எல்ஸ் கூற்றின் கட்டளை அமைப்பு. இப்போ பாருங்க, ஈஃப் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் அல்லது நிபந்தனை, இது நிபந்தனை ஓகே அப்படின்னா இந்த பிளாக்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெய் தொகுதி, இந்த இடத்துல இந்த 2 நெளிவடைப்பு குறிகளுக்குள்ள நீங்க என்னென்னலாம் லைன்ஸ் கொடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிரும். எல்ஸ் இல்லை, நிபந்தனை ஓகே ஆகலை அப்படின்னா எல்ஸ் என்ன செய்யும், நிபந்தனை தவறாக இருக்கும் பட்சத்தில் மெய்யற்ற தொகுதி, ஃபால்ஸ் கண்டிஷன். ஓகே, இது ட்ரூ பிளாக், இது ஃபால்ஸ் பிளாக். அப்போ இந்த ஃபால்ஸ் பிளாக்ல ஏதாவது நிபந்தனை தவறாக இருந்தால் தானே எல்ஸுக்கே வருது. ஈஃப் கூற்றில் என்ன அப்படின்னா, நிபந்தனை சரியாக இருந்தால் இது, தவறாக இருந்தால் இதுன்னு சொல்லலை, அது ஈஃப். ஈஃப் எல்ஸில் இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. சரியாக இருந்தால் இது, தவறாக இருந்தால் இது. இது இப்போ நார்மலாக அடுத்து கூற்று, இந்த பிளாக்கை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய, அது சரியாக இருந்தாலும் இங்கே ஒர்க் ஆகும், தவறாக இருந்தாலும் இங்கே ஒர்க் ஆகும். அது ஓகே. நெக்ஸ்ட், மேற்கண்ட கட்டளை அமைப்பில் ஈஃப் கூற்றுடன் கொடுக்கப்பட்ட நிபந்தனை முதலில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இந்த கோவை நிபந்தனை முதல்ல எவாலுவேட் ஆகும். நிபந்தனை சரியாக இருக்கும் பொழுது இந்த சரி தொகுதி இயக்கப்படும். அப்புறமா எக்ஸ் கூற்றுக்கு வந்துடும். இந்த தவறு தொகுதி போகாது. சப்போஸ் நிபந்தனை தவறாக இருந்தால் இந்த சரி தொகுதி எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த தவறான தொகுதி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நிபந்தனை தவறுங்கிறப்போ எல்ஸில் இருக்கிறதா ஒர்க் ஆகும். அப்புறமா எக்ஸ் கூற்று ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதையும் ஒரு பாய்வு படமாக ஃப்ளோ சார்ட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய சோதிப்பு கோவை, அதாவது நிபந்தனை இந்த இடத்துல இருக்குது. நிபந்தனை சரியாக இருந்தால் மெய் தொகுதி, அப்புறம் எக்ஸ் கூற்றுக்கு வந்துடும். நிபந்தனை தவறாக இருந்தால் மெய்யற்ற தொகுதி, அப்புறம் எக்ஸ் கூற்றுக்கு வந்துடும். இதை ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டில் சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஈஃப் எல்ஸ் கூற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை எண்ணா என காணும் C++ நிரல் ஒன்றை எழுதுக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லையும் வரும். ஈஃப் எல்ஸ்னுடைய சின்டாக்ஸ் எழுதி அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க ப்ரோக்ராம்ஸ். அப்போவும் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது, இந்த மாதிரி தனியாக ஒரு என்ன சொல்லலாம், கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படை எண் அல்லது இரட்டைப்படை எண்ணா, ஆட் நம்பர்ஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஒரு நிரல் எழுத சொல்லலாம். அப்போ நீங்கள் ஈஃப் எல்ஸ் எதை பயன்படுத்தி எழுதினாலும் சரி, ஈஃப் எல்ஸை பயன்படுத்தி அப்படின்னு கேட்டால் ஈஃப் எல்ஸை தான் பயன்படுத்தணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கவனிங்க. ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். டிஃபால்ட்டாக இந்த லைனை நம்ம எப்போ யூஸ் பண்ணிடணும், இந்த 3 லைன்ஸை. இதில் ஹெடர் ஃபைலுக்காக தான் ஐஓ ஸ்ட்ரீமில் தான் சி இன் சி அவுட் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தேவ் C++ பார்த்தீங்கன்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாதிரி. புரியுதுங்களா? இடப்பெயர் உணர்த்திகள் மாதிரி இதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது மெயின்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன், அது இன்டிஜர் மெயின். இது மெயின் கூற்றுக்களை தான் நம்ம C++ நிரல்களை நம்ம இயக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 வேரியபிள், நம்பர்னு ஒரு வேரியபிள், ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள், ஷார்ட்டாக NUM REM, ரெண்டையும் இன்டிஜர் டைப்.
ரெண்டையுமே முழு எண் தர வகை இன்டீஜர் தர வகையாக நம்ம வச்சுருக்கிறோம். சி அவுட் டபுள் லெஸ் தேன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ட்ரிய நம்பர்னு கொடுத்துருக்குறோம். இது வந்து நியூ லைன். இந்த என்ட்ரிய நம்பருங்கிறத ஃப்ரெஷ்ஷாக ஒரு வரியில் காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு என்ட்ரி நம்பர் இங்கே இருக்கா, இதுக்கு இங்கே தி கிவன்ங்கிறது இந்த இடத்துல வரக்கூடாது, அடுத்த வரியில் வந்துருக்குது. இந்த 10 ஒட்டி வரக்கூடாது. 10 ஒட்டி வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னா இந்த தி கிவன் நம்பரை கீழே இறக்கி காட்டணும். அப்போ கீழே இறக்கணும்னா நியூ லைனில் இதை பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த ஸ்லாஷ் என். புரியுதுங்களா? இதை போட்டால் தான் என்ட்ரி நம்பருங்கிறது வரும். இல்லைன்னா இந்த 200 தடவை ரன் பண்ணி இந்த என்ட்ரி நம்பர் 10 பக்கத்தில் என்ட்ரி நம்பர்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நியூ லைனில் இந்த செய்தியை காட்டணும். சரி, என்ட்ரி நம்பர்னு கேட்குது. சி அவுட் மூலிமா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரையில் காட்டும். இதை காட்டும் இந்த கோலன் வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு 10 அப்படின்னு கொடுப்பீங்களா, அது இந்த நம்பருங்கிற பேரில் வாங்கிக்குது. அது என்ன வேரியபிள் அசைன் ஆகிக்கும், NUMங்கிற வேரியபிள். ரைட். இப்போ ரிமைண்டர் வேரியபிளை நம்ம எதை வைக்க சொல்கிறோம், இந்த NUMங்கிற வேரியபிளில் 10ன்னு வாங்கி வச்சிருக்கிறோமா, அதையே 2ஆல் வகுக்கிறோம். சாதாரண வகுத்தல். புரியுதுங்களா? இங்கே இது என்னது, சாதாரண வகுத்தலா? என்னன்னு பாருங்க, இது வகுமீதி, மாடுலேஷன் சிம்பிள் வகுத்து வரக்கூடிய மீதியை ரிமைண்டரில் வைக்கும். புரிஞ்சிருச்சா? ரைட். சாதாரண வகுத்தல்னா லேசாக ஒரு கோடு தான் இருக்கும். இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள், அப்போ சாதாரண வகுத்தல் கிடையாது. இப்போ புரிஞ்சிருச்சா? ரைட். ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலேஷன் 2. இந்த இடத்துல இது என்ன இருக்கும், 10 2ஆல் வகுத்தா மீதி என்ன வரும், 0. அந்த 0 தான் REMல வச்சிருக்கும். அப்போ REM டபுள் ஈக்குவல் டு 0, REMனுடைய மதிப்பும் 0வும் சமமாக இருந்தால், ஒப்பிட்டு பார்க்குது, REMங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவுமே 0வும் சமமாக இருந்தால் இந்த கிவன் நம்பர்னு ஒரு செய்தி, அதுக்கு பக்கத்தில் நாம் கொடுத்துருக்கிற நம்பர், அப்புறமா இஸ் ஈவன் அப்படின்னு வந்துடும். எல்ஸ் இல்லைன்னா, இந்த கண்டிஷன் இல்லைன்னா the given number is odd. அதான் பாருங்க, என்ட்ரி நம்பர் 10, the given number 10 is even. ஓகே, இதை நம்ம அப்படியே டைப் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராமில் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கவனிங்க, இதை அப்படியே நம்ம டைப் பண்ணுவோம். அப்படியே காப்பி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. C++ல ரன் பண்ணி பார்த்துருவோம். அப்படியே காப்பி பண்ணி, ஓகேங்களா, தேவ் C++க்கு நம்ம போகலாம். எங்கே இருக்குது C++ பாருங்கள், பில்ஷட் தேவ் C++. ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அதில் டர்போசி, போர்லாண்ட் C++, அந்த சொல்கிற மாதிரி இது ஒன்று. இப்போ இதில் ஃபைலில் நியூ சோர்ஸ் ஃபைலு, இப்போ நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாங்களா? எக்ஸிக்யூட்டில் கம்பைல் பண்ணணும். முதல்ல எரர்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். சேவ் பண்ண சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் எல்ஸ் எக்ஸாம்பிள் EX. ஓகே, இப்போ எரர் இருக்கான்னு பாருங்கள். கம்பைலர் நேம் ஏதோ எரர் இருக்குது. என்னது, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ், அது பேஸ்ட் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை டெலிட் பண்ணிவிட்டு சி அவுட் மேலே கொண்டு வரணும்ல, இங்கே சி அவுட் CN. இப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணுங்கள். எரர்ஸ் எல்லாம் 0 வரணும், அவ்வளோதான். எரர்ஸ் 0 வந்துருச்சுங்களா? இப்போ ரன் பண்ணுங்க, எக்ஸிக்யூட்டில் ரன் அல்லது F10. என்ட்ரியா நம்பர்னு கேட்குது, நான் 15ன்னு கொடுக்குறேன். 15ங்கிறது ஆடு நம்பர் தானே, அப்போ எல்ஸில் இருக்கிறதானே ஒர்க் ஆகணும். ரைட். பாருங்க, த கிவன் நம்பர் 15 இஸ் ஆட். த கிவன் நம்பருங்கிறது நம்ம கொடுத்த செய்தி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர்னு ஒன்று டிஸ்பிளே பண்ண சொன்னோமா, அந்த நம்பரில் இருக்கிற வேல்யூ 15, அப்புறம் டபுள் கொட்டேஷனில் ஈஸ் ஆடுன்னு கொடுக்க சொன்னோமா, அதாவது இஸ் ஆட் அது இஸ் ஈவன் என்ன இருக்குதோ அது அப்படியே வந்துடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இது இஃப் எல்ஸ் கமாண்ட். மேற்கண்ட நிரலில் கொடுக்கப்பட்ட எண்ணின் வகுமீதி ரிமைண்டர் என்ற மாறியில் இருத்தப்படும். ரிமைண்டர் என்பது மதிப்பு சுழியம் எண்ணில் கொடுக்கப்பட்ட எண் இரட்டைப்படை எண் அப்படிங்கிற வெளியிடும். இல்லைன்னா ஒற்றைப்படை எண் வரும். ரைட். நெக்ஸ்ட், பின்னலான ஈஃப் கூற்று. ஒரு ஈஃப் கூற்று மற்றொரு ஈஃப் கூற்றை கொண்டிருந்தால் அது பின்னலான ஈஃப் கூற்று என்று அழைக்கப்படுகிறது. பின்னலான ஈஃப் கூற்றுகள் பின்வரும் 3 வடிவங்களில் அமைக்கப்படும். ஓகே, ஒரு ஈஃப் கூற்றுக்குள்ளே இன்னொரு ஈஃப் கூற்று அமைக்கிறது, ஒரு ஈஃப் கூற்றின் எல்ஸ் கூற்றுக்குள்ளே இன்னொரு ஈஃப் கூற்று அமைக்கிறது, ஒரு ஈஃப் கூற்றுக்குள்ளே ஈஃப் கூற்றும் எல்ஸ் கூற்றுக்குள்ளே மற்றொரு ஈஃப் கூற்றும், இப்படி பல்வேறு வடிவங்களில் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொடரையெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு ஈஃப்குள்ளே இன்னொரு ஈஃப் இருந்தால் நெஸ்டட் ஈஃப், அவ்வளோதான், பின்னலான ஈஃப். இப்போ ஈஃப் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த நிபந்தனை ஓகேனா இந்த பிளாக்குக்குள்ளே வரும். இங்கே மறுபடியும் ஒரு நிபந்தனை செக் பண்ணுது. இந்த நிபந்தனை ஓகேனா மெய் தொகுதி, இல்லைன்னா மெய்யற்ற தொகுதி.
சப்போஸ் இங்கேயே நிபந்தனை ஓகே ஆகலைன்னா நேராக எல்ஸ் இந்த பகுதிக்கு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஈஃபில் ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த நிபந்தனை ஓகேனா இந்த எக்ஸ்பிரஷன் இதுக்குள்ளே போகும். இந்த நிபந்தனை ஓகே இல்லைன்னா அடுத்து எல்ஸுக்கு வருது பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு நிபந்தனை, இதுக்குள்ளே ஒரு எல்ஸ். ஓகே, இந்த மாதிரி இங்கேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் இங்கேயும் இருக்குது. ஈஃப் கூற்றுன்னு எல்ஸ் கூற்றுக்குள்ளே ஈஃப் கூற்று, இந்த எல்ஸ் கூற்றுக்குள்ளே இங்கே ஒரு ஈஃப் கூற்று, ரெண்டாவது எக்ஸ்பிரஷன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் பார்த்துனாங்க. ஈஃப் ஓகேனா இங்கே நடக்கும், இல்லைன்னா எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்குள்ளே ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே ஒரு ஈஃப், அந்த மாதிரி அந்த டயக்ராமும் இருக்குது பாரு. நிபந்தனை 1 சரினா இங்கே வருது, நிபந்தனை 2 அது சரினா இங்கே வருது, நிபந்தனை 2 தவறுனா இந்த கூற்றுக்கு வருது, இந்த நிபந்தனை 1 தவறுனா கூற்று 3க்கு வருது. அவ்வளோ எங்கே வந்தாலும் கடைசியில் எக்ஸ் கூற்று அடுத்த கூற்றுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது துறையில் முதன்மை ஈஃப் கூற்றுக்குள் கொடுக்கப்பட்டுள்ள கோவை 1 முதலில் மதிப்பிடப்படும். அதன் மதிப்பு சரி எனில் அதனுள் கொடுக்கப்பட்டுள்ள பின்னலான ஈஃப் கூற்றுக்கு கட்டுப்பாடு பாய்வு செல்லும். பின்னலான ஈஃப் கூற்று நிபந்தனை சரி எனில் அதனுள் கொடுக்கப்பட்டுள்ள சரி தொகுதியின் கூற்றும், தவறு எனில் எல்ஸ் கூற்றில் கொடுக்கப்பட்டுள்ள தவறு தொகுதியின் கூற்றும் இயக்கப்படும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சென்டென்ஸாக இருக்குது. அப்படியே படித்து பார்த்துக்குங்க. ஓகே, அதை அப்படியே ஒரு டயக்ராமாவும் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. கவனிங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். கவனிங்க என்னன்னு, ஈப் கூற்றை பயன்படுத்தி தரநிலைக்கு ஏற்ப விற்பனை தரகு கமிஷன் கணக்கிடுற ஒரு இது. ஓகே, நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமிஷன் பர்சன்டேஜ் தர மாதிரி. இப்போ இங்கே கவனிங்க, வழக்கம் போல் இந்த 3 வரி, சேல்ஸ்னு ஒரு வேரியபிள், கமிஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள், கேரக்டர் பாருங்க, கிரேடுன்னு ஒரு வேரியபிள், ஆனால் அது வந்து உருக்கள் எழுத்து வகை சார்ந்தது கேரக்டர், புரியுதுங்களா? இதெல்லாம் நம்பர்ஸ், சேல்ஸு கமிஷன். இப்போ என்டர் சேல்ஸ் அமௌண்ட்டுன்னு கேட்குறீங்க, ஒரு 5000 10,000 கொடுப்பீங்களா, அதை சேல்ஸுங்கிற வேரியபிளில் வச்சுக்கணும். அடுத்து கிரேடு கேட்குறீங்க, அப்போ நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு கிரேடு கொடுப்பீங்களா, ஏபிசிடின்னு ஏதாவது ஒன்று கொடுப்பீங்கல்ல, அதை கிரேடுங்கிற பேரில் வச்சுக்குது. இஃப் சேல்ஸ், இப்போ நிபந்தனை வருது அடுத்தது பாருங்கள், சேல்ஸுங்கிற வேரியபிளில் நீங்கள் 5000க்கு மேலே மதிப்புகளை பெற்றிருந்தால், கிரேட்டர் தேன் 5000 பெற்றிருந்தால் கமிஷன் எவ்வளவாமா, சேல்ஸ் வேரியபிள் இன்ட்டு 0.10, 10% இது 0.10. ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சி அவுட், அப்புறம் கமிஷனை பிரிண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் சேல்ஸ் வந்து 5000க்கு மேலே இல்லைன்னா எல்ஸுக்குள்ளே வர்றோம், கமிஷன் சேல்ஸ் இன்ட்டு 0.05%, அப்புறம் அதை கமிஷன் பிரிண்ட் பண்ணுறது. இது இந்த நிபந்தனை ஓகேனா இந்த 2 வரி இந்த ஃபார்மில் ஒர்க் ஆகிட்டு இதில் இருக்கிற ஆன்சரை இங்கே டிஸ்பிளே பண்ணும். கமிஷன் அப்படின்னு தலைப்பு போட்டு இந்த தலைப்பு போட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஸில் சப்போஸ் இந்த நிபந்தனை 5000க்கு மேலே இல்லைன்னா இதை போட்டுட்டு இது பிரிண்ட் ஆகும். இந்த 2மே முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நேராக இங்கே தான் வரும், குட் ஜாப் தான் வரும், ரிட்டர்ன் 0 தான் வரும். இப்போ உதாரணத்திற்கு 6000 அப்படின்னாங்கன்னா, புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன செய்யலாம், ஒரே நிமிஷம் அப்படியே ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஒன் மினிட், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வரோம், அதை அப்படியே அங்கே போட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? இருங்க, இந்த இடத்துல ஒரு நெளிவடைப்பு வரி இருக்கு. C++ ஃபைல் நியூ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த சி அவுட் கமிஷன் இதெல்லாம் கொஞ்சம் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும், அதை மட்டும் பார்த்துங்க. சி அவுட், சிஇன், இந்த இடத்துல ஒரு சி அவுட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸிக்யூட், கம்பைல், சேவ் பண்ண சொல்கிறாங்க. எல்ஸ் இஃப் எல்ஸ் 3ன்னு வச்சுருவோம். ரைட், எரர் இருக்குது. ஓகே, இது நம்ம கவனிக்கல. அடுத்தது கம்பைல் பண்ணி பார்த்துடலாம். எரர்ஸ் 0. ஓகே, ரைட், ப்ராஜெக்ட். அடுத்து ரன், எக்ஸிக்யூட்டில் ரன். சேல்ஸ் அமௌண்ட் ஒரு புக்கில் இருக்கிற மாதிரியே 6000 கொடுப்போமா, 6000. ஒரு என்டர், என்டர் கிரேடு ஏ கிரேடு, ஒரு என்டர். இப்போ என்ன ஆயிடுது, கமிஷன் 600 ரூபா, 10%. அது 10ங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. கமிஷன் 600, குட் ஜாப், அவ்வளோதான். 10% அதில் வந்துடுது. ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, இது C++. இந்த மாதிரி தான் இந்த நிரல் நம்ம ரன் பண்ணுறோம். சப்போஸ் வேறு கம்மியாக கொடுத்துருந்தா 5% வரும்.
இந்த ஆன்சர் அப்படியே வந்துடுது. ஈஃப் எல்ஸ் ஈஃப் அடுக்கு. ஈஃப் எல்ஸ் அடுக்கு என்பது பல வழி தீர்மானிப்பு. இந்த வகையான கூற்றில் ஈஃப் எனும் சிறப்புச் சொல்லை தொடர்ந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எல்ஸ் இஃப் கூற்றுகள் இருக்கும். ஈஃப் எல்ஸினுடைய அடுக்கினுடைய தொடரில் பார்த்தீங்கன்னா ஈஃப் எல்ஸ் அடுக்கு அதுக்கு பேர். ஈஃப் எல்ஸ் அடுக்கு. இங்கே ஈஃப் கூற்று, இந்த நிபந்தனை ஓகேனா இது, இல்லைன்னா எல்ஸு. எல்ஸ்குள்ளே இங்கே ஒரு நிபந்தனை, அந்த கூற்று, அதனுடைய எல்ஸ் பாருங்க, இதனுடைய எல்ஸில் இன்னொரு நிபந்தனை, அதனுடைய கூற்று, இதனுடைய எல்ஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள கோவை எக்ஸ்பிரஸ் சரி எனில் அந்த தொகுதியின் தொடர்புடைய கூற்று அந்த அடுக்கில் இடம்பெற்றிருக்கும் மற்ற கூற்றுகள் தவிர்க்கப்பட்டுவிடும். எல்லா கோவையும் தவறு எனில் இறுதியான எல்ஸ் கூற்றுக்கு வந்துடும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கவனிச்சு நிபந்தனை ஒன்றுனா இங்கே கூற்று. ஓகே, அப்படி அடுத்தடுத்து கீழே போயிடுது. நிபந்தனை தவறுனா நிபந்தனை 2 பார்க்குறோம், அதுவும் தவறுனா நிபந்தனை 3 பார்க்குறோம், அதுவும் தவறுனா கடைசி கூற்று ஒர்க் ஆயிடும். ஓகே, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து இங்கேயும் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க. மார்க் வந்து 60 அல்லது 60க்கு மேலே நம்ம வாங்கியிருந்தா யுவர் கிரேட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க் வந்து 50க்கு மேலேயும் 60க்கு கீழேயும் இருந்தால் யுவர் கிரேட் இஸ் செகண்ட் கிளாஸ். சப்போஸ் எல்சி மார்க் வந்து 40க்கு மேலே அண்டு 50க்கு கீழே அண்டு சிம்பிள் இது இருந்தால் யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ். அவ்வளோதான். எண்ட் லைன்னா அந்த லைனை முடிச்சு வைக்கிறது. யூஆர் ஃபெயில் அப்படி இல்லைன்னா. அதாவது பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு நிபந்தனை, மார்க் 60க்கு மேலே இருக்குதான்னு இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? ரிட்டன் 0க்கு வந்துடும். இது இல்லைன்னா எல்சிப்புக்கு போகும். இந்த நிபந்தனை பார்க்கும். இந்த நிபந்தனை ஓகேனா யுவர் கிரேட் இஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். இந்த நிபந்தனை ஓகே ஆகலைன்னா இந்த நிபந்தனை பார்க்கும். யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்ஸில் இருக்கக்கூடிய யூஆர் ஃபெயில் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். இதைத்தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை படித்து பார்த்துங்க. ஓகே, ரைட். ஈஃப் எல்ஸுக்கு மாற்றாக நிபந்தனை செயற்குறி. ஈஃப் எல்ஸுக்கு மாற்றாக நிபந்தனை செயற்குறி. நிபந்தனை செயற்குறி அல்லது மும்மச் செயற்குறி என்பது ஈஃப் எல்ஸ் கூற்றின் மாற்று வழி. ஈஃப் எல்ஸ் கூற்றின் மாற்று வழி. அதாவது பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் கோலன், அதான் முக்கியம். அதை நோட் பண்ணிக்க. நிபந்தனை செயற்குறிங்கிறது கொஸ்டின் மார்க் போட்டு கோலன் என்ற 2 குறிகளை கொண்டிருக்கிறது. கொஸ்டின் மார்க்கு கோலன், இது ரெண்டையும் சொல்றது சேர்த்து எழுதுக்கு பேர் தான் நிபந்தனை செயற்குறி, கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொடரியல் ஒரு எக்ஸ்பிரஷன், கொஸ்டின் மார்க் இன்னொரு எக்ஸ்பிரஷன், அப்புறம் கோலன், அப்புறம் 3வது எக்ஸ்பிரஷன், அப்புறம் கடைசியில் செமிகோலன். இந்த கட்டளை வடிவத்தில் தான் இருக்கும். இதை பாருங்கள். நிபந்தனையுடன் கூடிய கோவை 1, அடுத்து கோவை 2, கோவை 3. இந்த நிபந்தனை ஓகேனா இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்தில் இருக்கிறது ஒர்க் ஆகும். இந்த நிபந்தனை ஓகே இல்லைன்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய என்ன நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிறீங்களோ, என்ன செயல் கொடுத்துருக்கிறீங்களோ அது நடக்கும். ஓகே, இப்போ இங்கே கவனிங்க. இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்டீஜர் மெயின் இன்டீஜர் ஏ கமா பி கமா லார்ஜஸ்ட். 3 வேரியபிள், ஏன்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள், பி லார்ஜஸ்ட். என்டர் எனி 2 நம்பர்ஸ். உங்கள்கிட்ட இருந்து 2 நம்பர் கேட்குறோம். நீங்கள் ஒரு நம்பரை டைப் பண்ணுவீங்க, அது ஏங்கிற பேரில் வாங்கிக்கும். இன்னொரு நம்பரை டைப் பண்ணுவீங்க, பிங்கிற பேரில் வாங்கிக்குது. லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு, லார்ஜஸ்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் தான் நீங்கள் போட்டுருக்குறோம்ல, லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு, இதான் கோவை 1. புரியுதுங்களா? அதாவது சாரி, அசைன் பண்ணக்கூடிய வேரியபிள் ஈக்குவல் டு ஏ லெஸ் கிரேட்டர் தேன் பி. லார்ஜஸ்ட்டில் என்ன இருக்கும்னா, ஏ என்பது பியை விட அதிகமாக இருந்தால் ஏவை கொண்டு போய் லார்ஜஸ்ட்டில் வச்சிடும். ஏ கிரேட்டர் தேன் பிங்கிறது நிபந்தனை இல்லை. ஏ வந்து பியை விட பெரிதாக இல்லை, தவறு. அப்போ இது ஒர்க் ஆகும். பி லார்ஜஸ்ட்டில் கொண்டு போய் பியை வச்சிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கோவை சரினா இந்த ஆன்சர் இந்த கோவைக்கு போகும். இந்த கோவை தவறுனா, அதாவது அதனுடைய நிபந்தனை தவறுனா இதனுடைய மதிப்பு தான் அங்கே போகும். அதான் தவறு, இது சரி. அழகாக டயக்ராம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இப்போது லார்ஜஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணும்பொழுது ஏ பி விட அதிகமாக இருந்தால் லார்ஜஸ்ட் நம்பரில் என்ன வேல்யூ இருக்கும்? ஏனுடைய மதிப்பு இருக்கும். சப்போஸ் இந்த நிபந்தனை தவறாக இருந்தால் லார்ஜஸ்ட் வேல்யூவில் லார்ஜஸ்ட்டுங்கிற வேரியபிள் என்ன இருக்கும்? பிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ என்டர் எனி 2 நம்பர் 12 1 98. எது லார்ஜஸ்ட் நம்பர்? 98. அந்த நிபந்தனை வந்து பி தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஏ கிரேட்டர் தேன் பி ஒர்க் ஆகலை. ஓகே, ஏ வந்து பியோட குறைவாக இருக்குது, லெஸ் தேன் பி. அப்போ நிபந்தனை தவறு இங்கே. அப்போ வந்து பி மதிப்பு தான் லார்ஜஸ்ட்டுக்கு போகுது. ஓகே, அடுத்தது சுவிட்சு கூற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் சுவிட்சு கூற்று. இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.